Hey everyone, it's me Lord DRX. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சிறந்த மனுஷனான ஒடிசியஸ் அவரோட வாழ்க்கை பயணம் வரலாறு நான் சொல்றதுக்கு நான் இங்க வரல. பிகாஸ் அது சொல்றதுக்கு இந்த வாரம் ஒடிசியஸ் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம நோலன் டைரக்டரோட கிரியேஷன்ல ஒரு பிக் பட்ஜெட்ல ஐமேக்ஸ்ல ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாரும் போய் பாருங்க. நான் என்ன சொல்ல போறேன்னா ஒடிசியஸ் அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கணும், அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா அவர் சோ பிரில்லியன்ட் கிங். அவரை மாதிரி ஒரு ராஜாவை பார்க்க முடியாது. ஏன்னா ட்ரோஜன் வார் 10 வருஷமா நடந்துட்டு அவர் சிங்கிள் ஒரு ஐடியானால அந்த வாரை முற்றிலும் வின் பண்ணாங்க அந்த ஆர்ட்ஸ் மூலியமா. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்ம வீடியோக்குள்ள போலாமே. சொல்லப்போனால் இந்த ஒடிசியஸ் அவர்கிட்ட இருந்து நம்ம பல விஷயங்களை கத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம ஒரு இலக்கை நோக்கி நம்ம போகும்போது பல தடங்கள்ல வரலாம். அதே மாதிரி ஒடிசியஸுக்கும் வந்திருக்கு. அவர் போர் முடிஞ்சு வெற்றிகரமா வீட்டு ஆளுங்களால அவங்க மனைவி அவங்க பிள்ளைய பாக்குறதுக்கு அவர் போருக்குரிய அந்த பயணம் தான், இந்த கடல் பயணம் தான் இந்த பேலன்ஸுக்கு கதையே சொல்லலாம். அந்த கடல் பயணம் சாதாரணமான கடல் பயணம் இல்லைங்க. உன்னை என்ன மாதிரி மனுஷங்கனால சமாளிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா நம்ம லிட்டரலி அதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இலக்கு நோக்கி ஓடும் போது ஏகப்பட்ட இன்னல் பின்னல்கள் நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் நம்ம இவருக்கு எக்ஸ்ட்ராவா கடவுள், அரக்கர்கள், சூனியக்காரி, மந்திரவாதி, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவருக்கு இயற்கையிலேருந்து எல்லாமே எதிராக இருந்திருக்கு. ஏன்னா சாபங்கள், பொறாமை, போட்டி, காதல், காமம், இது எல்லாமே அவர் கூட இருந்தவங்கனால இவர் எஃபெக்ட் ஆனாலே அவரோட பயணம் 10 வருஷமா இப்படி அந்த கடலே அவர் 10 வருஷமா டிராவல் பண்ணாரு. ஒரு ராஜாவை போய் பிச்சைக்காரனா போயிட அவர் நாட்டுக்கே போனாரு. சொல்ல போனா இந்த மனுஷனுங்க, அதாவது நம்ம பார்த்தா ஒடிசியஸ் மாதிரி நம்மளால இருக்க முடியாது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆசை, பாசம், நேசம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஒருத்தருக்காக, அந்த ஒரு நபருக்காக, அந்த ஒரு குடும்பத்துக்காக அவர் போராடி, அந்த கடவுளோடையும் போராடி, அரக்கரோடையும் போராடி, மிருகங்களோடையும் போராடி, சூனியம்காரங்களோட போராடி, மந்திரங்களோட போராடி, எல்லாரோட போராடி கடைசியா கடவுளை கருணப்பட்டு சரி போடான்னு அவர் அமுச்சு விட்டாங்க. ஆனா இந்த கதை லிட்டரலி நம்மளோட புராண கதையில இன்ஸ்பிரேஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. பிகாஸ் ராமாயணத்துல இருந்து அந்த கடத்திட்டு போற சீன் தான் ட்ரோஜன் வார் கூட மெயின் கான்செப்ட். அது மட்டும் இல்லாம ராமாயணத்துல இருந்த அந்த அந்த சுயவரம் போர்ஷன் தான் கடைசியா நம்ம ஒடிசியை நம்ம பெனலோப்பை மேரேஜ் பண்றது அந்த சின்னதோ அங்கங்க லைட்லி டச்ட் அவர் மித்தாலஜி தான் நான் சொல்றேன். ஒடிசியஸ் நம்ம கிறிஸ்டோபர் நோலன் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸிக்யூட் பண்ணி. பட் இந்த ஒடிசியஸ் ஸ்டோரி பார்த்தா லிட்டரலி ரொம்ப பிக் ஸ்டோரி. ஹோமர் அவர் பார்த்தா கிரியேட்டிவிட்டியோட மொத்த லிட்ரேச்சர் ஃபார்மேட்ல இருந்து அவர் இன்ஸ்பயர் பண்ணி இதை மேக் பண்ணியிருக்காரு. பட் நம்ம கிறிஸ்டோபர் நோலன் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வித்தவுட் காட் எலமெண்ட்ஸ் இல்லாம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்டா அவர் தர பார்த்தாரு. பட் கேஸ்டிங் டிசப்பாயின்மெண்டா பாதிக்கு பேர் இருந்தாலும் பட் ஆக்டிங் வைஸே தே நைலிட்டா நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரை இட்ஸ் அ நைஸ் அட்டெம்ப்ட் பட் நாட் அ மாஸ்டர் பீஸ் ஒன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இதுக்கெல்லாம் முன்னோடி ஒருத்தருக்கு ட்ராய், அந்த ட்ராய் ஃபிலிம் அளவுக்கு இது இல்லைனாலும் இஸ் ஈக்குவலி காம்பன்சேட் பண்ற அளவுக்கு ஒரு கிரவுண்டட் ஃபிலிமா தான் இந்த ஒடிசியஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒடிசியஸை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்க, நான் எல்லாமே இருக்கு. பட் அதுக்குரிய வீடியோ இல்லை. எப்படி ஒடிசியஸுக்கு கடவுளை கருணை காட்டு வழி விட்டாரோ அதே மாதிரி என் திறமையை பார்த்தோம், என்னோட போராட்டத்தை பார்த்தோம், கடவுள் கருணை காட்டு எனக்கு ஒரு வழி விட மாட்டாரா? இதே மாதிரி உங்களுக்கு மோஸ்ட் ரிலையபிளான கேரக்டர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இல்ல உங்க கேரக்டர் எப்படி சொல்லுவாங்க கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் இருந்தாலும் கமெண்ட்டை சொல்லுங்க, பார்ப்போம் யார் கேரக்டர் மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் இருக்கிறாங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா ஏதாச்சும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பிரேவா, போல்டா, ஹாப்பியா நம்ம கமெண்ட்ல பண்ணுங்க. நான் அந்த வீடியோஸை நான் உங்களுக்காக சர்ச் பண்ணி ரீட் பண்ணி நான் போடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைபும் ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் வேணும்னா ஸ்டே டியூன்டாகவும் இருங்க. இப்படிக்கு உங்களை விடைபெறுவது உங்களின் நான் லார்ட் DRX. Bye bye.